بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இன்று ஹிஜ்ரி 1447 ஆண்டு புனிதமான முஹர்ரமுடைய மாதம் பிறை 11ஆம் நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாளை மறுமை நாளில் எனக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடியவரும் என் நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரியவர் யாரென்றால் மனிதர்களில் மிகவும் நற்குணமுடையவர் ஆவார், நல்ல பண்புள்ளவர் ஆவார். அதே போன்று எனக்கு மிகவும் வெறுப்புக்குரியவரும் என்னை விட்டும் நாளை மறுமையில் தூரத்தில் இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? தேவையில்லாமல் அவசியமில்லாமல் அதிகம் பேசுபவனும் பெருமை அடிப்பவனும் ஆவான் என்று கூறியதாக நபித்தோழர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் மேற்படி ஹதீஸ் அபூ தாவூத், திர்மிதி போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆம், நட்பண்புகள் பல இருக்கின்றன. அவற்றுள் நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் மக்களுக்கு இடையூறு தருகின்றவற்றை பாதையிலிருந்து அகற்றி சுத்தம் செய்வதும் நற்கருமங்களில் ஒன்றாகும். அதே போலதான் பாதசாரிகளுக்கு இடையூறு தருகின்ற கல், முள் போன்றவற்றை அகற்றுவதும் ஒரு மனிதனை பார்த்து புன்னகைப்பதும் தர்மமாகும், சதக்காவாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இஸ்லாமிய உயர்ந்த ஒழுக்க விழுமியங்களாகும். ஆக பாதையிலே செல்லுகின்ற போது எங்களுக்கு இடையூறு தருகின்றவற்றை நாம் அகற்றுவது, அதே போல வகுப்பறையிலே இருக்கக்கூடிய கழிவுகளை குப்பை தொட்டிகளிலே போட்டு அவற்றை நாம் சுத்தமாக வைத்திருப்பது, கற்றுத்தருகின்ற ஆசிரியர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மரியாதை செய்வதும், எம் வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களோடு இரக்கமாக நடந்து கொள்வதும் நாங்கள் கல்வி கற்கின்ற இந்த சூழலிலே செய்யக்கூடிய மிக பிரதானமான நட்பண்புகளில் ஒன்றாகும். அதே போன்று வீட்டுக்கு செல்லுகிற போது எம் வீட்டு வாழ்க்கையில் எம் தாய் தகப்பனோடு அன்பாக இரக்கமாக நடந்து கொள்வதும் எங்களுடைய நட்பண்புகளில் ஒன்றாகும். மஸ்ஜிதுக்கு நாங்கள் தொழுகைக்கு செல்லுகின்றோம். பெற்றோரோடு ஆங்காங்கே பயணங்களிலே இருந்து கொண்டிருக்கின்ற போது, எங்களுடைய பொது போக்குவரத்தின் போது, எங்கு சென்றாலும் பொது இடங்களிலேயாக இருந்தாலும் நாம் சுய ஒழுக்கத்தை நாங்கள் பின்பற்றி கொள்ளுகிற போது அது இஸ்லாத்தின் உயர்ந்த பண்பாக அமையும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நாளை மறுமை நாளில் எனக்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவரும் என் நேசத்திற்கும் என் பாசத்திற்கும் உரியவர் யார் என்றால் நற்குணமுடையவர் ஆவார் என்று கூறுகிறார்கள். அதே போல நாளை மறுமை நாளில் என்னுடைய வெறுப்பை சம்பாதித்தவரும் என் அருகில் இருக்கின்ற பாக்கியத்தை இழந்தவரும் யாரென்றால் நற்குணம் இல்லாதவராகவும் பெருமை அடிக்கக்கூடியவராகவும், யார் அதிகமாக வளவளவன பேசிக்கொண்டிருக்கின்றார்களோ தேவையில்லாமல், இவர்களும் என்னை விட்டும் தூரமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். ஆக எமது வாழ்வை நாம் சிறப்பாக்கி கொள்ள வேண்டும். கற்கின்ற இந்த வகுப்பறையிலிருந்து, கல்வி சூழலிலிருந்து எங்களுடைய எதிர்கால வாழ்வுக்கான நல்ல பல பயிற்சிகளை எடுத்துக்கொள்வதற்கு கற்கக்கூடிய படிக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி கொள்வோமாக. நல்ல பழக்க வழக்கங்கள் நற்குணங்களை அலங்கரித்து கொள்வோமாக. பிறர் மனங்களில் வாழுகின்ற அளவுக்கான நற்குணத்தை அதிகப்படுத்தி கொள்வோமாக. இதன் மூலமாக அல்லாஹ்வினதும் நபிகளாரினதும் நல்ல மனிதர்களுடைய சகவாசத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.